ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பனியா பொழியுதுன்னு பாக்குறீங்களா? ஆமா, அடிக்கிற வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதான் இங்க வந்துட்டேன். என்ன பண்றது, நம்ம ஊர்ல வர வர வெயில் தான் அதிகமாகுது. அதான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். சரி, லாஸ்ட் எபிசோட வின்னர் யார் யாருன்னு பார்க்கலாமா? விஜயகுமார், புகழ், சுனில், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஃபுல் எபிசோடு பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. உங்களோட பேரும் அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு கதாபாத்திரம் ரிலீஸ் ஆகும். டேய் சுனில், எங்கடா போயிட்டு இருக்கோம்? வாடா மச்சான், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வா வா. ஏய், நம்ம ஊரடா இது. ரொம்ப அழகா இருக்குடா பார்க்கவே. ஆனா இதெல்லாம் பார்க்காத மாதிரியே இருக்குடா. டேய் பாண்டி, இந்த ஊருக்குள்ள நீ சுத்தாத இடமே இல்லடா. இப்போ உனக்கு அடிப்பட்டதுனால எல்லாம் மறந்துருச்சு. இந்த ஊர்ல நீ தாண்டா சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருப்ப. என்னமோ சுனில், நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லடா. கண்டிப்பா உனக்கு எல்லாம் ஞாபகம் வரணும்டா. கவலைப்படாத, நான் கூட்டிட்டு போய் எல்லா இடத்துலையும் உனக்கு பிடிச்ச இடத்துலலாம் காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானும் யோசிக்கிறேன்டா மச்சான் சுனில், எங்க இருக்கோம், என்ன பண்ணோம், ஏதாவது ஞாபகம் வருதானு. ஆனா ரொம்ப யோசிச்சா தலைவலிக்கிற மாதிரி இருக்குடா. அதான் யோசிக்கிறதே விட்டுறேன். டேய் மச்சான் பாண்டி, அதுக்குன்னு ரொம்ப யோசிக்காதடா. அதுவா தன்னால வரும் ஞாபகம். நான் உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர வைக்கிறேன். இல்லைன்னா உன் ஃப்ரெண்டே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்டா சுனில். நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த வீட்டுக்குள்ள செவுத்தையே பார்த்துக்கிட்டு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுடா. நல்ல வேலை வெளியே கூட்டிட்டு வந்த. அப்பா, இந்த காத்து, இந்த மரம், செடி, கொடி, இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, எங்க போறடா சொல்லுடா. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ ஏன் வா, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் போறோம். வா வா. சரிடா, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீ கூட்டிட்டு போனா சரிதான். அடடே, வாப்பா சுனிலு, வாப்பா பாண்டி, எப்படி இருக்க? அண்ணே விஜயகுமார் அண்ணே, எப்படி இருக்கீங்கண்ணே? நான் என்னப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க பாண்டி? இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு? அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன்ப்பா. மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. பாண்டி, இவருதான் விஜயகுமார் அண்ணன். ரொம்ப ஃபேமஸான பானிபூரி கடை இவங்க கடை. இங்கதான் நம்ம அடிக்கடி வந்து சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்காடா? அப்படியாடா, எனக்கு ஞாபகம் இல்லடா எதுவுமே சுனிலு. ஆமாப்பா பாண்டி, விஜயகுமாரனே விஜயகுமாரனே என் கூடயே இருப்ப. என் பானிபூரினா உனக்கு அம்புட்டு இஷ்டம். டெய்லி வந்து சாப்பிடுவ. சாப்பிடலன்னா கூட எங்க கடையில வந்து உட்காந்து பேசிட்டு போவாப்பா. ஆமாம் பாண்டி, இங்கதான் அடிக்கடி வருவோம். உனக்கு அதுவும் விஜயகுமார் அண்ணன் செய்யற பானிபூரியோட அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்டா. நல்லா சாப்பிடுவேன். சரி அண்ணே, 2 பிளேட் போடுங்க. சரி சுனில், எந்த பானிபூரி போடுறேன். என்னடா சொல்ற சுனில், நெசந்தானா? இங்கே அடிக்கடி வருவேன். ஆமாண்டா, இங்கதான் அடிக்கடி வருவேன். பானிபூரின்னா நம்ம விஜயகுமார் அண்ணன் கடை தான். அம்புட்டு ருசியா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியும். இந்த ஊர் ஜில்லாலே இந்த ஒரு கடை தான் அம்புட்டு ஃபேமஸ். அதுவும் சுத்தமாவும் செய்வாரு, ருசியாவும் செய்வாரு. எனக்கு தான் ஒன்றும் ஞாபகம் இல்லடா. பாண்டி, இந்தாயா சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். சுனில், நீயும் போடி, இந்தா சாப்பிடு. சரி விஜயகுமார் அண்ணே, கொடுங்க. உங்க கடைக்கு வந்துட்டு சாப்பிடாம போயிடுவானா? டேய் பாண்டி, சாப்பிட்டு பாருடா, எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா ருசியா இருக்குடா, புதுசா இருக்குடா. பானிபூரினா இப்படிதான் இருக்குமா? பாண்டி, உனக்கு என் பானிபூரினா உசிரியா, சாப்பிடியா, நல்லா இருக்கும். வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு. நிஜமாவே சூப்பரா இருக்கு விஜயகுமார் அண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தோணுது. டேய், சாப்பிட்ட மாதிரி தோணுதா? நாங்களாம் 1 பிளேட் 2 பிளேட் தான் சாப்பிடுவோம். நீ விஜயகுமார் அண்ணன் கடைக்கு வந்தேன்னா பிளேட்டா சாப்பிடுவடா. அம்புட்டு பிடிக்கும்டா உனக்கு. தெரியுதுடா, அவ்வளோ ருசியா இருக்கு. விஜயகுமார் அண்ணே, உண்மையாலுமே செமையா இருந்துச்சுண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. சரி பாண்டி, நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா? எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கப்பா. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மனசே கேட்கல. அந்த ஆத்தா புண்ணியத்துல நீ எந்திரிச்சு வந்துட்ட. கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். சரிண்ணே, அப்புறம் நாங்க புறப்பட்டுமா? டேய் சுனில், காசு கொடுக்கலையா? டேய், உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம எப்போதுமே அக்கௌண்ட் தான் மாசம் மாசம் சேர்த்து வச்சுதான் கொடுப்போம். அப்பதான் அது அண்ணனுக்கு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி வச்சிருந்தாரு. அதனால எழுதி வச்சுக்குவாரு. அப்படியா? ஆமாப்பா பாண்டி, நீங்களாம் மாசம் மாசம் கொடுக்கறது தான் என் குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும். அதான் எழுதி வச்சுக்குவேன்ப்பா. பானிபூரி சாப்பிட்டு மாசம் மாசத்துக்கு காசு கொடுக்கறது நம்ம ஒரு ஆளா தான் இருக்கும் போலையடா. ஆமாண்டா பாண்டி. சரி வரேனே. இன்ன வரைக்கும் எம்புட்டு கணக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அது என்னப்பா, 470 ரூபா தான் இருந்துச்சு. பாத்துக்கலாம் விடுங்க, அடுத்த மாசம் கொடுத்துக்கோங்க. சரி விஜயகுமார் அண்ணே, வரேனே. சரி பாண்டி, உடம்ப பாத்துக்கப்பா. ஐயோ ஐயோ, எம்புட்டு வெயில் கொளுத்துது. என்ன செய்யறதுனே தெரியல. ஏன் மாமோய், இந்த சாணி அள்ளி அள்ளி எப்ப சம்பாரிச்சு நம்ம எப்ப கடன் அடைக்கிறது மாமோய்? என்னடி பண்றது பொன்வண்டு, கடன் அடைச்சுதான் ஆகணும். இல்லாட்டி அக்கா வீட்டுக்குள்ள சேர்க்காது.
ஏன் மாமோய் அது வரைக்கும் இந்த சாணி அள்ளிக்கிட்டே கிடக்கணுமா? நாத்த தாங்க முடியல மாமோய். ஏன் மொட்டச்சி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி, என்ன பண்றது? ஒரு 20 நாள் 25 நாள் வேலைக்கு போனோம்னா எப்படியாவது அந்த பால் பாண்டிட்டு கடன் அடைச்சிட்டு ஆட்டுக்குட்டியை மீட்டுட்டு வந்துடலாம். என்னையா சொல்ற? இன்னும் 20 நாளா? என்ன பண்ணி தொலைகிறது? வா, பண்ணிதான் ஆகணும். எல்லாம் ஒன்னால. அம்மா. யோ மாமோய், அங்க பாரியா, ஒரு சின்ன பையன் நின்னு அழுதுகிட்டு இருக்கா. ஏன் ஆமாண்டி முட்டச்சி, வா என்னன்னு போய் கேட்போம். எலே தம்பி, என்னல ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா அம்மா. சொல்லுடா, என்னடாச்சு? எங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் காணோம்? தெரியல, எங்க அம்மா அப்பா விட்டு நான் தொலைஞ்சிட்டேன். எங்க அம்மா அப்பா வேணும். டேய் தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு புகழ். புகழே, உங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? எனக்கு எதுவும் தெரியாது, அம்மாட்ட போகணும். என்னடி முட்டச்சி, இவன் எதுவும் தெரியாதுங்கிறான், அழுதுகிட்டு இருக்கான், என்னடி பண்ணலாம்? மாமோய், எனக்கு ஒரு யோசனை. பேசாம இந்த பையனை கடத்தி வித்துருவோமா? பைத்தியக்காரி, என்னடி உளர்ற? குழந்தைய கடத்தி விக்கணுமா? பேசாம ரெடி, தேவையில்லாத வேலை இதெல்லாம். மாமு, சொன்னா கேளு. அந்த பையனுக்கு ஒரு விவரமும் தெரியல. யார்ட்டாவது கொடுத்து காசு வாங்கிடுவோம். நம்மளும் சீக்கிரமா அந்த கடன் அடைச்சிருவோம். இந்த சாணி அல்ற வேலை எல்லாம் இருக்காதுல மாமோய். ஏய், போலீஸ்ல கீலீஸ்ல மாட்டணும், அப்படித்தாண்டி. மாமோய், அவனுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நீ செத்த வாயை மூடு, நான் பேசிக்கிறேன். ஐயோ, இந்த மொட்டச்சி நம்ம இதுல எதுலயாவது மாட்டிட போறான்னு நினைக்கிறேன். புகழு, வா வா வா, அத்தை தூக்கிக்கிறேன், வா. வேணாம், எனக்கு அம்மாட்ட போகணும். அம்மா, அம்மாட்ட தான் கூட்டிட்டு போறேன். வா வா வா, அம்மாட்ட தான் கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன பிடிக்கும் வாங்கி தரேன். லாலிபப்பு சாப்பிடுறியா? வேணாம், சொத்த பல்லு வரும். என்னது, சொத்த பல்லு வருமா? சரி சரி, வேற என்ன வேணும் சொல்லு, அத்தை வாங்கி தரேன், வா போவோம். மொட்டச்சிட்ட 4 நாளைக்கு ஒரு முட்டாய் வாங்க கூட காசு இல்ல, இவ வாங்கி தரலாம் புடிச்சதெல்லாம். ஐயோ, என்ன பண்ண போறாளோ? எனக்கு அருண் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், வாங்கி தருவீங்களா? அம்பிட்டு தானே புகழ், வா வா, வாங்கி தரேன் அத்தை, வா தூக்கிக்கிறேன், வா. யோ, என்னைய பாத்துட்டு இருக்கா? புள்ள வெயில நிக்கிறா, தூக்கியா தூக்கியா தூக்கு. இவன் தான் நமக்கு லாபமே, தூக்கியா. சரி சரி, போவோம் அம்மா கிட்ட, வாங்க போவோம் போவோம். வாயா, என்ன வாயை பொளந்துட்டு இருக்க? என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தரல? அம்மாட்டி கூட்டிட்டு போல, என்ன விடுங்க. அமைதியா வா, வாங்கி தரேன், வா வா. ஏ மொட்டச்சி, இதெல்லாம் தேவையில்லாத வேலைடி. யோ, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை மூடிட்டு வாயா. ஐயோ, போலீஸ் டீ மொட்டச்சி. நில்லுங்க, யார் நீங்க? இந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான். சார் ஒண்ணு இல்ல சார், தெரிஞ்ச பையன் தான். அவங்க அம்மா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். உங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்கே. தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு புகழ். புகழ், இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் யாரு? எங்க அம்மாவை காணோம். இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா கூட்டிட்டு போகாம என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதுவும் வாங்கி தரல. என்ன கடத்திட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். புகழ், என்னடா இப்படி சொல்ற? நான் உங்க அம்மாட்ட தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். சார் இந்த பையன் அழுதுட்டு இருந்தான், அதான் உங்க அம்மாட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஏமா, உனக்கு அவங்க அம்மா பத்தி எல்லாம் தெரியுமா? இன்னும் கூட்டிட்டு போறேங்கிற? முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா, சரியா? இல்ல கடத்திட்டு போலாம் பாக்குறீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார், அவங்க அம்மாட்ட ஒப்படைக்கலாம் தான் போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சரி குழந்தை இங்க கொடுங்க. சார் நானே ஒப்படைச்சுக்கிறேன் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன். புகழ், இங்க வாப்பா. நீங்க ஒன்னும் கடத்துற கும்பல்லாம் இல்லல? ஐயோ சார், அப்படிப்பட்ட குடும்பம்லாம் இல்ல சார். நாங்க புள்ளைய ஒப்படைக்கலாம் தான் வந்தோம். சரி குழந்தையெல்லாம் இப்படி கிடைச்சதுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து கொடுக்கணும். நீங்களாம் போய் எங்கேயும் கொடுக்க கூடாது, சரியா? முதல்ல வீட்டுக்கு போங்க. சரிங்கய்யா. புகழ், வாப்பா, நான் போய் உங்க அம்மா அப்பா தேடி விட்டுறேன், சரியா? சரிங்க அங்கிள். என்ன மாமாய், கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு. என் மொட்டச்சி, வாய் கெட்டலனாலும் பரவாயில்ல, நம்மள அடி வாங்காம இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். உன் பேச்ச கேட்டு வச்சுக்கோ, என்ன ஜட்டியோட போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருப்பேன். வாடி, முதல்ல போவோம். என்ன பண்றது, சாணி அள்ளணும் தான் விதினா, அள்ளிதான் ஆகணும், வாங்க. டேய் மச்சான், இந்த இடம் பிடிச்சிருக்காடா? ஏய் சுனில், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த இடத்த பார்த்தா ஏதோ உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னன்னு தெரியலடா. என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த இடத்துலதான் நீயும் தமிழ் செல்வியும் காதலிச்சிட்டு இருந்தீங்க. அடிக்கடி இங்க தான் சந்திப்பீங்க. உனக்கு இப்பதான் ஞாபகம் இல்ல. என்னடா சுனில், சொல்லு. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேனா? எங்க வந்திருக்கோமா நம்ம எல்லாரும்? பாண்டி, இந்த இடத்துக்கு நீ அடிக்கடி வருவேடா. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நிஜமா இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. ஆத்து தண்ணி, வயல் நல்லா இருக்குடா. பாண்டி, உங்க வீட்டுல வேலை பார்க்குற தமிழ் செல்வியை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏண்டா அவளை பத்தி கேக்குற? என்னாச்சு? இல்லடா பாண்டி, சும்மா தான் கேக்குறேன். தமிழ் செல்வி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுடா. எனக்காக நிறைய உதவி செய்யறா, நல்லா சமைச்சு தரா, எங்க வீட்டையும் நல்லா பாத்துக்கிறாடா. ஆமாண்டா பாண்டி, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் அது. உனக்கு அவளை ஏற்கனவே தெரியுமாடா? ஆமா, அவையே எங்க வீட்டுக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கா. யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. வேலைக்காரங்கன்னா வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா அவ அன்போட பாசமா இருக்காடா. உனக்கு சொன்னா புரியாது பாண்டி. அவளும் நீயும் காதலிச்சிங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாண்டி, உங்க அப்பா அவளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காருடா. அதனாலதான் அவ விசுவாசமா இருக்கா.
ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆனா ஜோதி தான் அப்பப்ப சிடுச்சிடுங்கிறா அவள்கிட்ட, பாவம். ஆமாண்டா பாண்டி, அந்த ஜோதி தான் பாவம் தமிழ் செல்வம் ஒரு பாடா படுத்துறா, என்ன செய்யறது. ஆனா ஒண்ணுடா சுனில், அந்த தமிழ் செல்வியை பார்த்தா எனக்கு வந்து ஏதோ தோணுது, என்னன்னு சொல்ல தெரியல. ஏன்டா அப்படி தோணுது? நானும் அவளும் பழகி இருக்கோமா? இதுக்கு முன்னாடி தமிழ் செல்விகிட்ட பேசியிருக்கேனா? ஏதாவது சொல்லுடா சுனில், எனக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். உனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தாலும் தாங்க முடியாதுடா. இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லைடா, நல்ல பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணு, அடிக்கடி பார்த்துருப்ப, அவ்வளோதான். சரிவா கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு. ஆமாண்டா, வீட்டில் அம்மா அப்பா வேற தேடுவாங்க. உன் கூட வந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன், அதுக்கே பத்திரமா போயிட்டு வா நாங்கள். சரிவா போவோம். சரிடா வா. வாங்க மேடம், அம்மா டீ கேட்டாங்க, அதான் டீ போட்டுட்டு இருக்கேன். இந்த கொண்டி கொடுக்கணும். உங்களுக்கு வேணுமா மேடம்? போட்டு தரவா? டீ போடுறியா? டீ? ஓ, அத்தைக்கு டீ போடுறியா? இன்னைக்கு இந்த டீயை அத்தைக்கு கொடுத்து உன் பேரே கெடுக்க வைக்கிறேன் பாரு. எனக்கு டீலாம் வேணாம், கொஞ்சம் சுடுதண்ணி வேணும். சுடுதண்ணியா? எதுக்கு மேடம்? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, சுடுதண்ணி போட்டுட்டா, மாத்திரை போடணும். தலைவலிக்குதா மேடம்? டீ குடிச்சா நல்லா இருக்கு மேடம், டீ குடிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், சுடுதண்ணியை வை. அதுக்கு முன்னாடி என் ரூம்ல மாத்திரை இருக்கு, போய் எடுத்துட்டு வரியா? சரிங்க மேடம், போய் எடுத்துட்டு வரேன். சரி போய் எடுத்துட்டு வா. டீயா போடுற டீ? எங்க அத்தைக்கு டீ போட்டு கொடுத்து மயக்கலான்னு பாக்குறியா? இரு, இந்த டீ இன்னைக்கு அத்தை குடிச்சிட்டு என்ன மாதிரி உன்னை பேச போறாங்கன்னு பாரு. இந்த வீட்டை விட்டே துரத்த போறாங்க. எங்க காணோம்? எங்க இருக்கு? எங்க வச்சிருப்பா? இங்க இருக்கு. இன்னைக்கு உப்பு டீயை குடிக்க போறாங்க எங்க அத்தை. உப்பு டீயை குடிச்சு அவன் மூஞ்சிலே துப்ப போறாங்க. ஜோதி, உன் ஐடியாவே ஐடியாடி. டீல உப்பு அள்ளி போட்டுருவோம், அத்தை அதை குடிச்சிட்டு துப்பிடுவாங்க. இந்த தமிழ் செல்விய காய் துப்பி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஜாலிதான். டண்டனக்கா நக்கா நக்கா. ஐயோ, வரத்துக்கு உப்பு கலக்கணும். எவ்வளவு உப்பு போடலாம்? காசா பணமா? கொட்டுவோம். உப்பு டீ ரெடி ஆயிடுச்சு. மேடம், மாத்திரை கேட்டீங்கல்ல, இந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு தலைவலி போயிடுச்சு. போ, டீ எடுத்துட்டு போய் கொடு. என்ன மேடம், இப்பதான் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் போயிடுச்சு, நீ டீயை கொண்டு கொடு. என்ன இவ இப்பதான் தலைவலிக்குதுன்னா இப்ப தலைவலி போயிருச்சுங்கிறா, என்னன்னே புரியல. சரி, நம்ம போய் டீயை குடிப்போம். ஷபா, எம்புட்டு வெயில் அடிக்குது, ஆனாலும் இந்த வெயில்ல டீ குடிச்சாதான்ப்பா நல்லா இருக்கு. தமிழ் செல்வி, எம்புட்டு நேரம் டீயை கொண்டாடி. இந்தாங்கம்மா டீ. ஏண்டி, ஒரு டீ போட்டு வர இம்புட்டு நேரமா? குடி. இல்லம்மா, நான் முன்னாடி போட்டேன், ஜோதி மேடம் தான் மாத்திரை எடுத்துட்டு சொன்னாங்க, அதான் லேட்டு. ஏதாவது காரணம் சொல்லிட்டே இரு, குடு போ நீ மேல. இவள்கிட்ட வேலை சொல்றதுக்குள்ள நம்ம உசுரே போயிடுது. சரி, டீயை குடிப்போம். என்ன கருமது டீ? தமிழ்செல்வி, தமிழ்செல்வி. ஏமா, ஏமா கத்திட்டு கிடக்குற? அந்த தமிழ்செல்வி எங்கடி கூப்பிடுறியவள? ஏமா, என்னமாச்சு? தலைவலிக்குதுன்னு டீ போட்டு வர சொன்னேன்டி, அவ உப்பள்ளி போட்டுருக்காடி. எங்கடி அவ? என்னது? அவ உனக்கு தான் டீ போட்டாளா? ஆமாடி. ஏன்டி? அம்மா சாரிமா, நான் தான் டீல உப்பள்ளி போட்டேன். என்னடி சொல்லி தொலைற? உப்பள்ளி நீ போட்டியா? ஏன்டி? ஏமா, அவள்ட்ட டீ யாருக்கு போடுறன்னு கேட்டேன், அம்மாக்குன்னு சொன்னா. நான் கூட அத்தைக்கு நினைச்சேமா. பைத்தியக்காரி, அவ அம்மாக்குன்னு உன் அம்மாக்குன்னு சொல்லிருக்காடி. பைத்தியக்காரி, ஏன் டீலியாடி உப்பள்ளி போடுவ நீ? சரி, விடுமா கத்தாதமா, யாருக்கு அதுல விழுந்துற போகுது. நான் கூட அத்தைக்கு தான் டீ போடுவா, அதுல உப்பள்ளி போட்டா அத்தை காய் துப்பி அவளை அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சேம்மா. என் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுமா. ஏண்டி, உன் பிளான் என்னைக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆனா நீ பிளான் பண்றதெல்லாம் எனக்கு தாண்டி விலையா வந்து முடியுது. போடி முதல்ல. ஐயோ, அம்மா டென்ஷன் ஆகிறதுக்குள்ள ஓடிடலாம். ஹாய்